So good evening students, today we will see the current affairs analysis dated 22nd April 2021. First news, WMO World Meteorological Organization State of Climate, Global Climate Report release பண்ணியிருக்காங்க. That's why it was in news. So இந்த ரிப்போர்ட்டில் எதுக்கு இந்த ரிப்போர்ட் அதிக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் சமிட் நடக்கிறது கிளைமேட்டுக்காக லீடர்ஸுக்கான சமிட். ஸோ அதனால தான் ஸோ யுவர் பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ இன்வைட்டட் டு அட்டெண்ட். விர்ச்சுவல் மீட்டிங் தான் அமெரிக்காவோட பிரசிடென்ட் தலைமையில் நடக்குது. ஸோ இந்த இயர் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் மெயினாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் 2020 இஸ் த வார்மஸ்ட் இயர். 2016 அப்புறம் 19 அப்புறம் 20 இது வரைக்கும் இருந்ததுலேயே ரொம்ப வார்ம் வந்து 20. இனி இந்த வருஷம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ 1.2 டிகிரி சென்டிகிரேட் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட், தட் இஸ் 1850லேருந்து 1900க்குள்ளாடி அப்போ இருந்த கிளைமேட்டை விட இன்றைக்கி 1.2 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாகிடுச்சு. ஐபிசிசியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 4 டிகிரி போயிடும் 2100. ஸோ இப்படியே கண்டினியூஸ் 2015 நினைக்கிறேன், 100ல் 2050 சொன்னாங்க. ஸோ பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டோட மெயின் டார்கெட் வந்து 1.5க்குள்ளே கண்டெயின் பண்ணணும் அப்படின்றது. ஸோ பாசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ். ஸோ அப்படி தான் தெரியுது. ஸோ 6 years சின்ஸ் 2015 அந்த வார்மஸ்ட் இயர் ரெக்கார்டட். 2011லேருந்து 20 அந்த டீகேடே வந்து வார்ம் டீகேடாக சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இருந்த இதில். ஸோ மெயின் ரீசன் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் அதிகம், அது கார்பனோட லெவல், நம்மளோட குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட கம்பேர் பண்ணுவாங்க மற்ற கேஸஸை. யூ பீப்புள் நோ தட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு 1 டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கேப்பபிலிட்டி ஆஃப் அப்சர்விங் த ஹீட் அப்பான் கேஸஸ், அதாவது HCFC கேஸஸ், அதான் குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல்னு பேர். ஸோ அதில் HCFC கேஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தனால 14,800 டைம்ஸ் ஹையர் என்ன சொல்ல கேப்சரிங் ஆஃப் சன்லைட்னா ஹீட்டு, லாங் வே டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிக்கும், விடாது மேலே. ஸோ தக்க வச்சுக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வருது. அதனால தான் இன்னைக்கு HCFC கேஸஸ் எல்லாமே கிகாலி அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை பேன் பண்ணிடுறாங்க 2030 அண்ட் தென் வி ஹேவிங் 40. சரியா? ஸோ இதெல்லாமே அதான் சொல்லுது, குளோபல் வார்மிங் மெயின் காரணம் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். தென் ஓஷன்ஸ் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓஷன் ஹீட் வேவ்ஸ் வந்து பார்த்துருக்குன்னு சொல்லப்படுது. 2020ல் 80% ஓஷனிக் ஏரியா இஸ் அண்டர் த த்ரெட் ஆஃப் மெரைன் ஹீட். ஸோ ஸ்ட்ராங் மெரைன் ஹீட் வேவ்ஸ் வந்து 45%, மாடரேட் மெரைன் ஹீட் வேவ்ஸ் வந்து 28% கவர் ஆகிருக்க சொல்லப்படுது. ஹீட் வேவ்னால் தெரியும்ல, நார்மலில் ஓஷனில் இருக்கக்கூடிய ஹீட்டை விட கண்டினியூஸாக ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஒரு 5 times கண்டினியூஸாக ஹீட் வந்து நார்மலை விட அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓஷனிக் மெரைன் ஹீட் வேவ்ஸ். தென் சீ லெவல் ரைஸ். இப்போ ஆக்சுவலாக 2020 உங்களுக்கு லானினா டைம் பீரியட் ஆகும். அப்படி இருந்துமே இவ்வளோ ஹீட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் லாஸ்ட் இயர் வி ஹேட் ஹியூஜ் ரெயின்ஃபால். சரியா? ஸோ கோவிட் டைம் பீரியடில் ஸ்டில் கோவிட் கண்டினியூ. சரியா? ஸோ லானினா இன்டியூஸ்ட் கூலிங் தான் ரீசன். அப்படி இருந்துமே சீ சர்ஃபேஸ் வந்து ஹீட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓஷனிக் லெவல் அதிகமாகிறதுக்கு மெயின் காரணம் க்ரீன்லேண்ட் ஸோ அளவுக்கான கிளேஷியர்ஸ் வந்து அண்டார்டிகாவில் ரிலீஸ் ஆகுது. சரியா? ஸோ தென் ஆர்டிக் ஏரியாவும் அதே மாதிரி தான் 3.74 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மினிமம் எக்ஸ்டென்ட் 2020 கேட்டகரியில். ஸோ நிறைய கம்மியாகிட்டு வருது, அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது அதோட அளவு. சரியா? அது காரணம் அண்டர் ஐஸ் கீழே வி ஹேவிங் வார்ம் கரண்ட். ஸோ அப்புறம் ரஷ்யாவில் போலார் ஏரியா தட் இஸ் 38 டிகிரி சென்டிகிரேட் வந்து போலார்னால் ரொம்ப போலில் ரஷ்யா இருக்கிறதே உங்களுக்கு தெரியும் சப்போலார் ஏரியா, கவர்ட் அண்டர் சப்போலார் ஏரியா. ஸோ அதிலே வந்து இந்த மாதிரி ஒரு 38 டிகிரி வந்து லைக் அங்கே ஹீட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி அண்டார்டிக் ஏரியாவும் உங்களுக்கு ரீசெண்டாக கூட நான் சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்ளோன்ஸ் அதிகமாக இருக்கும். அங்கே ஹீட் அதிகமாக என்ன ஆகும்னா சைக்ளோன்ஸ் எக்ஸ்ட்ரீம். நம்ம இப்போ டெய்லி வி ஆர் ஹேவிங் ரெயின்ஃபால். ஸோ இன்டீரியரில், சரியா, இங்கே இல்லை. ஸோ வி ஹேவிங் ரெயின்ஃபால், சைக்ளோன்ஸ் அதிகமாக நடக்குது. அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா ஓஷன் வார்ம் ஆகிறது தான் ரீசன். சரியா?
தென் கிளைமேட்டிக் இம்பேக்ட் எடுத்துக்கிட்டேன். இது ஆக்சுவலாக என்ன சீசன் யூ ஹேவிங் ரெயின்ஃபால், என்ன ரெயின்ஃபால் இது? மான்சூன், கன்வெக்ஷன் வச்சா நான் அது கேட்கல. நேம் ஆஃப் த ரெயின்ஃபால். மேங்கோ ஷவர்ஸ். குட். கிளைமேட்டிக் இம்பேக்ட் எடுத்துனா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் சொல்லிட்டேன். ஹியூமன் மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். இப்போ ஏற்கனவே கோவிட்-19 நம்ம ப்ராப்ளம் இருக்குது. இனி இந்த ஹீட் அதிகமாகும்போது ஹியூமன்ஸ் வெளியில் போனாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் நிறைய பேர் சேவ் பண்ணப்பட்டாங்க ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து. ஏன்னா எல்லோரும் வீட்டிலே இருந்தாங்க. இந்த வாட்டி எப்படின்னு தெரில. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நிறைய பீப்புளை கொல்லும். சரியா? வெரி டஃப் சிச்சுவேஷன்ஸ், போத் கோவிடும் ஹீட்டும் சேர்ந்து. சரியா? ஸோ WMO பற்றி சொல்லணும்னு இல்லை, யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். குல்பூஷன் ஜாதவ் கேஸில் பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட லாயர் அப்பாயின்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கவுன்சிலர் ஆக்சஸ்க்கு. ஸோ குல்பூஷன் ஜாதவ் கேஸ் தெரியும் இல்லை, அவர் ஸ்பை பண்ணார் அப்படின்றது பேரில் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இஸ் அ ஃபார்மர் நேவியில் இருந்த பர்சன் நினைக்கிறேன். ஸோ நவ் ஹி வாஸ் அரெஸ்டட் அண்ட் தென் அவங்கள மிலிட்ரி கோர்ட் வந்து பாகிஸ்தானோட மிலிட்ரி கோர்ட் அவங்கள வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க வெர்டிக்டில். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஐசிஜேக்கு போய் வி ஸ்டாப்ட் இட். ஸோ ஐசிஜேயில் ₹1 ஒரு லாயர் நமக்காக வாதாடினார். அது உங்களுக்கு தெரியும், ₹1 சேலரி. இட்ஸ் அ ஃபேமஸ் திங். ஸோ ஹீ இஸ் நாட் அன் இந்தியன் லாயர். சரியா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியன் ஒரிஜின்னா இந்தியன் லாயர் கிடையாது. ஸோ அவர் லைக் அந்த கேஸ் ஐசிஜேயில் வந்து அவர் வந்து வெர்டிக்ட் வந்து வெர்டிக்டை ஸ்டாப் பண்ணாங்க. மிலிட்ரி கோர்ட்டோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அதுக்கு பிறகு கவுன்சிலர் ஆக்சஸ் கொடுக்கல ஐசிஜே, குல்பூஷன் ஜாதவ். கவுன்சிலர் ஆக்சஸ்னால் என்னது? ஒரு பர்சன் ஃபாரின் நேஷ்னல்ஸ், இப்போது நீங்கள் அரப் கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறீங்க, யாராவது அரெஸ்ட் பண்ணப்பட்ட இமீடியட்டாக தே ஹாவ் டு இன்ஃபார்ம் த எம்பசி ஆஃபீஸர்ஸை வந்து மீட் பண்ண விடணும் தேவைப்பட்டா. இப்போ டிப்ளமேட்ஸ் எடுத்துக்கினா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், இல்லைனா இந்தியாவில் கௌரவமான பொசிஷனில் இருந்த பர்சன்ஸ், தே ஆர் கோயிங் அவுட் சைட், தே ஆர் செட்டில்டு அவுட் சைட். இஃப் தே டன் எனி கிரைம், அம்பாசிடர்ஸாக இருக்கட்டும், அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் இந்தியா. அது மாதிரி நீங்கள் அப்படியே அவங்க இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் கவுன்சிலர் ஆக்சஸ் அலோவ் பண்ணணும். லாயர் அண்ட் தென் எம்பசி பீப்புள் மீட் பண்ணுற அலோவ் பண்ணணும். எல்லாருக்கும் கிடையாது, ஒன்லி ஃபார் த டிப்ளமேட்டிக் பீப்புள். அது மாதிரி டிப்ளமேட்டிக் பீப்புள் இருக்கக்கூடிய பெர்மிஷன்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னாலே பெர்மிஷன் வேணும், இந்தியன் கவர்மெண்டோட பெர்மிஷன். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, ஃபார் ஆல் கண்ட்ரீஸ். இட்ஸ் அ வியன்னா கன்வென்ஷன் ஃபார் மானிட்ரியல் ப்ரோட்டோகால். வியன்னா கன்வென்ஷன் ஃபார் லைக் டோன்ட் நோ, வியன்னா கன்வென்ஷன்ஸ் பொல்யூஷன்ஸுக்கு படிச்சிருக்கோம்ல, சூப்பர். ஸோ அந்த கன்வென்ஷனில் இது வியன்னா கன்வென்ஷன் ஃபார் கவுன்சிலர் ஆக்சஸ், கவுன்சிலரேஷன். ஆர்டிகிள் 36 வந்து ஃபாரின் நேஷ்னல்ஸ், இந்தியன் நேஷ்னல்ஸ் ஆர் லைக் ஃபாரின் நேஷ்னல்ஸ் இன் அப்ராட். ஃபாரின் நேஷ்னல்ஸ் அப்படின்னா இப்போ இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் வந்து ஆர்பிட்ரரி அரெஸ்ட் பண்ணலாம் பண்ணணும். இப்போ இங்கேயோ நீங்கள் ஒரு பாகிஸ்தான் பர்சனை அரெஸ்ட் பண்ணால் ஹேவ் டு இன்ஃபார்ம் டு தி பாகிஸ்தான் எம்பசி. ஸோ தேட்ஸ் ஆல்சோ அது வந்து கொடுக்கணும். அது கொடுக்குறதுக்கு இப்போது ஐசிஜே வந்து வெர்டிக்ட் கொடுத்துருந்தாங்க, திருப்பி என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சஸ் கொடுக்கணும்னு. அதுக்கு இப்போது இந்தியன் லாயர் அப்பாயின்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து அதுக்கு லாயர் அனுப்பணும் அப்படின்றது. தேட்ஸ் ஆல். தென் சிமெரா ரிசர்ச் அப்படின்னா ஒரு செல்லை இன்னொரு செல் கூட சேர்த்து யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஹைப்ரிட் வெரைட்டி, தென் இட் இஸ் கால்ட் அஸ் சிமெரா கிரியேஷன் அப்படின்னு பேர். அப்படின்னா இப்போது ஷீப்பும் கோட்டோட ஹைப்ரிட் வெரைட்டியாக கீப் கண்டுபிடிச்சாங்க. GEEP. இப்போ ஹியூமனோட செல்லை வந்து சிம்பான்சிஸில் மங்கீஸ் எம்ப்ரியோவில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஃபார் கிரியேஷன் ஆஃப் அ நியூ அனிமல். அனிமலும் ஹியூமனும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதோட பர்பஸ் வந்து ரிசர்ச் பர்பஸ். வி நீட் லாட் ஆஃப் மெடிசின்ஸ் ஃபார் கேன்சர் எக்ஸெட்ரா. ஸோ அதோட எத்திக்கல் பர்பஸுக்கு தான் அதை பண்ணுறாங்க. ஸோ யூ ஆர் நாட் அலோட் டு கிரியேட் அப்நார்மல் அனிமல்ஸ் ஃப்ரம் ஹியூமன் பீயிங்ஸ். தென் இட் வில் பிகம் வெரி ஏலியன் ஸ்பீஷீஸ். ஸோ ஏற்கனவே கோவிடால் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இதில்.
ஸோ மங்கி ஹியூமன் பீயிங் சேர்ந்து மெக்காவை பயன்படுத்தியிருக்காங்க. லைன் டெயில்டு மெக்காவும் இல்லை, மெக்காவில் நிறைய வெரைட்டி இருக்குது, அதில் ஒரு வெரைட்டி பயன்படுத்துகிறேன், லைன் டெயில்டு அப்படின்ற சொல்லலை. தென் ஸோ இது பர்பஸ் வந்து என்னென்னா மெடிசின் பர்பஸ் தான், அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பிக் வந்து முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. பிக்குக்கும் ஹியூமன்ஸுக்கும் மேட்ச் ஆகலை இன் த சென்ஸ் எவல்யூஷன். அட யூ கேன் கிரியேட் எனி, நோட் நீட் டு லாஃப், சரியா? நீங்கள் என்ன வேணால் உருவாக்கலாம், ஆனால் இட் ஓன்ட் பி த சேம். இப்போ பிக் கூட நீங்கள் வேறு ஏதாச்சும், இப்போ கோட்டோட லைக் செல்லை எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி பண்ணால் யூ ஓன்ட் கெட் கோட் ஆர் பிக், யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட், சரியா? நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியாவோட ப்ராஜெக்ட் நமக்கு தெரியும். ஸ்டார்ட் அப் இந்தியானா நியூ என்டர்பிரனர்ஸை உருவாக்குறது. அதுக்கு நிறைய இன்குபேட்டர்ஸ் வேணும். இப்போ ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும், ப்ரோட்டோடைப்பெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் முதல்ல ஒரு கோடிக்கணக்கான லைக் இன்குபேட்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி அதில் நீங்கள் ப்ரோட்டோடைப் பண்ணி அதை நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம். சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா யூ கேன் பி எம் லைக் நியூ மாடல், இல்லைனா ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் வளர முடியும். சக்ஸஸ் ஆகலைன்னா இட் வில் பி ஃபெயிலியர். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது இன்குபேட்டர்ஸ், ரிசர்ச் எக்ஸெட்ரா, இட் வில் பி ஃபெயில். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னா ப்ரோட்டோடைப்ஸ் இன்குபேட்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி ஐஐடி பெரிய பெரிய மெயின் இன்ஸ்டியூஷனில் தே ஆர் ப்ரொவைடிங் ரிசர்ச்சிங் பர்பஸ் லேப் எல்லாமே ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் யாரெல்லாம் ப்ரோட்டோடைப்பை சக்ஸஸிவாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறது தான் இந்த ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்டுன்னு பேர், சரியா? எதுக்கு இந்த சீட் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், யூ ஹேவிங் அன் இன்னோவேட்டிவ் ஐடியா, யூ ஹேவ் எ குட் ஐடியா, இட்ஸ் நாட் பேட், ஸோ இட்ஸ் அ சக்ஸஸிவ் ஒன் அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணணும். ஃபவுண்டர்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலி வி வில் கால் தோஸ் இன்வெஸ்டர் ஆர் கால்ட் அஸ் வெஞ்சர்ஸ் கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா சீட் ஃபண்ட். இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இல்லை லைக் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் ஸோ தே ஆர் கோயிங் டு கிரியேட் திஸ் ஸ்டார்ட் அப் ஃபண்ட். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆத்ம நிர்பார் பாரத் கூட கிட்டத்தட்ட 945 crore. அதுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து முதல் லைக் அந்த கம்பெனி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிருக்கக்கூடாது, 2 வருஷத்துக்கு மேலே கடந்துருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு 10 lakh மானிட்டரி சப்போர்ட் கிடைக்கும். அப்புறம் அவங்க சக்ஸஸிவாக அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் தே வில் கெட் மோர் தேன் 50 lakh 5 crore கிராண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேட்ஸ் ஆல். ஸோ ஸ்டார்ட் அப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். சீட் ஃபண்டிங் இதுதான். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸுக்கு பதிலாக இப்போ கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் ஃபண்டிங், சரியா? தென் சாட் பற்றி நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? பிரசிடென்ட் ஆஃப் சாட் வாஸ் கில்ட். ஹி வாஸ் கில்ட் பை தி டெரரிஸ்ட் குரூப்ஸ். டெரரிஸ்ட் இல்லை, நம்ம கண்ட்ரியில் கிளர்ச்சியாளர்கள்னு சொன்னோன்னா அங்கேயும் கிளர்ச்சி தான், நம்ம கண்ட்ரியில் டெரரிஸ்ட்னு சொன்னால் அங்கேயும் நம்ம டெரரிஸ்ட்னு தான் பார்க்க முடியும். ஸோ தே ஆர் ஃபேக்ட் குரூப்னு பேர். ஃப்ரண்ட் ஃபார் சேஞ்ச் கான்கோர்ட் இன் சாட் அப்படின்னா ஒரு ஆர்ம்டு குரூப் உருவாக்கியிருக்காங்க. நார்தர்ன் சாட் எங்கே இருக்குதுன்னு தெரியும்ல? எந்த கான்டினென்ட்டில் இருக்குது? ஆஃப்ரிக்கா மிட் ஆஃப்ரிக்காவில் வரும். இட்ஸ் அ லேண்ட்லாக்ட் ஏரியா, சரியா? ஸோ சாட் அப்படின்ற பேர் வந்து இந்த லேக்னால், இந்த லேக் இருக்கு இல்லையா, இதில் ஒரு லேக் இருக்குது, சாட் லேக்குன்னு பேர். செகண்ட் லார்ஜஸ்ட் லேக் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எது? லேக் விக்டோரியா. லேக்குன்னு சொல்லக்கூடாதுமா, விக்டோரியான்னு கூட சொல்லணும். லேக் விக்டோரியா, சரியா? ஸோ அதான் வந்து லார்ஜஸ்ட் லேக் இந்த வேர்ல்டில். செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு நான் சொல்கிறேன். விக்டோரியா ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து சாட் அப்படின்ற. அதனால தான் இதுக்கு இந்த கண்ட்ரிக்கே சாட் அப்படின்னு பேர். லேக் சாட் வந்து நைஜீரியா, அப்புறம் சாட், அப்புறம் கேமரோன் கண்ட்ரி. கேமரோன்ன்றத கண்ட்ரோல் ஆஃப் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியும், ஃப்ரெஞ்ச் ஆக்குபேஷனில் இருந்த பிளேசஸ். ஸோ இப்போ இவர் வந்து ஃப்ரெஞ்சுக்கு ஃபேவரான பர்சன், ஃப்ரெஞ்சு பேஸ் எல்லாம் உருவாக்குறது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர். அதனால் இந்த ஃபேக்ட் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு எதிரான, இவரை ஆட்சியை விட்டு ரிமூவ் பண்ண. கிட்டத்தட்ட 1990 he was ruling as a president-ஆ. பாவம். ஸோ ஃபைனலி he was killed. எந்த லீடர்ஸும் அதை கண்டுக்கலை, அதுவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இந்தியா சாடுக்கு ரிலேஷன்ஷிப்
ISA இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் இஸ் அ பார்ட். தென் க்ரூட் ஆயில் அதிகமாக அங்கே எடுக்கிறாங்க. பைப்லைன்ஸ் மூலம் அட்லாண்டிக் கோஸ்ட் வரைக்கும் அவங்க கொண்டு போய் மற்ற கண்ட்ரிஸுக்கு பண்ணுறாங்க. அது அவங்களோட மெயின் இன்கமாக இருக்குது. இந்தியாவும் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ அதிகப்படுத்தி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தென் 6 நியூஸ் ரெஸ்பாண்ட் அப்படின்ற ப்ரோக்ராம், இது ரொம்ப ஓல்டு ப்ரோக்ராம். 1970 லான்ச் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம். எதுக்குன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சை பண்ணுறவங்களுக்கு இஸ்ரோ வந்து சப்போர்ட் பண்ணும், IITs எக்ஸெட்ரா. இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பாண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஃபண்டிங் பண்ண போகிறாங்க, ப்ராஜெக்டை கைட் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் இம்ப்ரிண்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். IIT சயின்ஸ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ்னு பேர். ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது, பெங்களூரில் ஒன்று இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாமே ஸ்பேஸ் ரிசர்ச் பர்பஸுக்காக படிக்கிறவங்களுக்காக. அங்கே குளோபல் சேலஞ்சுக்காக எதாவது பண்ணுறாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ பிக் இஷ்யூ, அதை டேக்கிள் காம்பேட் பண்ணுற மாதிரி எதாவது இனோவேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் இம்ப்ரிண்ட் அப்படின்றது. தென் உச்சதர் அவிக்ஷார் அபியானும் அதே தான். இண்டஸ்ட்ரி நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இப்போ காலேஜ் அவுட்புட்ஸ், ரிசர்ச் அவுட்புட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக வரணும் படிக்கிறவங்க. நோ நீட் டு ஸ்டடி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் வை. ஸோ சிவில் சர்வீஸ் டே 7th நியூஸ் 21st April நேற்றுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. இது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் இஸ் அ ரீசன். அவர் ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டராக இருந்தார் இன்டீரியம் கவர்மெண்ட்டில். இன்டீரியம் கவர்மெண்ட் தெரியும்ல, ஜவஹர்லால் நேரு தலைமையில். அப்போ அவர் ஹோம் மினிஸ்டர். அந்த ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது முதல் தடவை நேம் மெட்காஃபா. ஸோ தேர் இஸ் அ பிளேஸ், ஒரு இன்ஸ்டியூட் நம்ம வல்லபாய் அந்த இருக்குது மெட்காஃப் ஹவுஸ். முசோரி இருக்கு இல்லையா, இது டெல்லியில் இருக்குது. நமக்கு இன்றைக்கி முசோரி இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இன்றைக்கி எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம், அன்றைக்கி அவங்க எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹவுஸில் அவர் வந்து ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணியிருக்கார். இந்தியாவிலேருந்து சிவில் சர்வீஸுக்கு எக்ஸாம் செலக்ட் ஆனவங்களே ட்ரைனிங் முடிச்சு ப்ரொபேஷனர்ஸ். அப்போ அவர் ஃபஸ்ட் டைம் அட்ரஸ் பண்ணது அந்த டே. அப்புறம் அவர் வந்து வேர்டு ஒன்று காயின் பண்ணது, ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா, சிவில் சர்வன்ட்ஸ். ஸோ அதெல்லாமே அந்த நாள் தான் நடந்திருக்கு. அதனால தான் அந்த டே வந்து கிட்டத்தட்ட 2006 வி ஆர் அப்சர்விங் தட் டே ஆஸ் சிவில் சர்வீஸ் டே. அந்த டேயில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த சிவில் சர்வன்ட்ஸ் வந்து ஹானரபுளாக ஒர்க் பண்ணுறாங்களோ, நீங்கள் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணீங்க. ஸோ ஹானஸ்ட், இன்டெகிரிட்டி, ஸோ எம்பதி, சிம்பதி, கம்பேஷன், ஸோ பியூரோக்ராட்டிக் அப்பத்தி எல்லாம் இல்லை அப்படின்னா யூ வில் கெட் த ஹானர் ஆன் தோஸ் டேஸ். சரியா? சர்தார் வல்லபாய் பட்டேல் உங்களுக்கு தெரியும் 1875 பிறந்தவர். அவருக்கு சர்தார் அப்படின்ற பேர் வந்ததுக்கான பத்ரோலி சத்தியாகிரகா, அந்த ஊரில் உள்ளவங்க சர்தார் அப்படின்ற பேர் வச்சாங்க. சீஃப் லீடர் அண்ட் தென் சீஃப் ஆர் லீடர்னு பேர். இவர் வந்து மெயினாக யூனிட்டியை பற்றி பேசுவார் எப்போவுமே. அது காரணம் இந்தியா யுனைட்டடாக இன்றைக்கி இருக்கிற காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது, இவரோட தாட். ஸோ அதை தான் அவர் முன்வழிச்சிட்டு போனார், அதையும் தான் அவர் பண்ணார். சிலர் செயலில் இருப்பாங்க, சொல்லுவாங்க, செயலில் இருக்க மாட்டாங்க. சிலர் ரெண்டுலேயும் இருப்பாங்க. ரெண்டுலேயும் இருந்தால் தான் மனுஷன். சரியா? மற்றதெல்லாம் பொம்மை. ஸோ நம்ம ரெண்டுலேயும் இருக்கணும், ஹியூமன் கேரக்டர். ஸோ சிவில் சர்வன்ஸாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு சிவில் சர்வீஸ் டேயில் ஸோ வாழ்த்துக்கள். தென் 8th நியூஸ் வந்து சப்சிடி பாலிசி ஃபார் யூரியா ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் கோல் கேசிஃபிகேஷன். யூரியா ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும், கேஸ் மூலமாக தான், இல்லைனா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுப்பாங்க. கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்னா கோலை வந்து வித்தவுட் ஆக்சிஜன் எரிக்கும்போது யூ வில் கெட் சின் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரஜன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சின் கேஸஸ்ன்னு பேர். யூ டோன்ட் நோ சின் கேஸ்? சின் கேஸஸ்ன்னு பேர். ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த கேஸஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த கேஸில் ஹைட்ரஜன் மூலமாக யூ கேன் கிரியேட் யூரியா. ஸோ அதான் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து வித்தவுட் ஹார்மிங் த என்வாயர்மெண்ட் யூ ஆர் கிரியேட்டிங் யூரியா வந்து கோல் கேசிஃபிகேஷன் மூலமாக உருவாக்குறதுனால இதுக்கு சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற யூரியாஸுக்கெல்லாம் சப்சிடி எடுத்துட்டாங்க தெரியும்ல, இப்போ ரீசெண்டாக குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உரமோட ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன்.
நார்மலாக சப்சிடி கொடுக்குறதே நம்ம வேண்டான்னு தான் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்குது, எப்படா அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எனிவே எடுத்துட்டாங்க. அது நீங்கள் எல்லாம் இன்னொரு வேயில் போயிட்டு இருக்கும்போது சைலண்டாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ ஃபெர்டிலைசர் கன்சம்ஷன் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகம். அதுக்காக நம்ம நிறைய சிஸ்டம் பண்ணி பார்த்தோம். யூரியாவோட கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா யூரியாவோட கன்சம்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா அமோனியா இந்த லேண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அமோனியா லேண்டில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அண்ட் தென் டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். நீங்கள் நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸில் நைட்ரைட் அண்ட் நைட்ரைட்ஸ். ஸோ நைட்ரைட் ஆனதுக்கு பிறகு டீநைட்ரிஃபிகேஷன் மூலமாக மீதி இருக்கிறது பிளான்ட்ஸ் எடுத்தது போக மீதி இருக்கிறது எல்லாமே எகெயின் நைட்ரஜனாக மேலே போகும். ஸோ இட் வில் அஃபெக்ட் தி என்வாயன்மெண்ட். ஸோ ஆசிட் ரெயின் க்ரியேட் ஆகுறதுக்கு நம்ம லைக் O3 கேஸஸ் கூட O2 கூட ரியாக்ட் ஆகி O3 உருவாக்குறதுக்கும் ப்ளஸ் volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மூலமாக PAN கேஸஸ் உருவாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ PAN கேஸஸோட எஃபெக்ட் என்னவாக இருக்குது, ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் உருவாகும். சரியா? ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க எதை படித்தாலும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். அப்புறம் லேண்டோட டீக்ரடேஷன், நம்ம லேண்ட் நியூட்ரலிட்டி டீக்ரடேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துருக்கோம். பட் இதெல்லாமே லேண்ட் டிகிரேட் ஆகிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட்ஸ் த திங், we are reducing the subsidy anyway. So these are the things are important. So that's all about today's current affairs, students. Hope you people enjoyed. Thanks a lot.